வணக்கம், என் பேர் மாளவிகா. நான் ப்ரெக்னென்ட் ஆன ஸ்டார்டிங்லேருந்து காமிச்சிட்டு இருந்தேன். அங்கே வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி வீசிங் இருக்கனால ரொம்ப ஹை ரிஸ்கான பேஷண்ட்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் நான் விசாரித்தப்போ எஸ்எம்எஸ் ஹாஸ்பிட்டல், உறையூரில் இருக்க எஸ்எம்எஸ் ஹாஸ்பிட்டலில் நல்லா பார்ப்பாங்கன்னு பக்கத்தில் எல்லாம் சொன்னனால நாங்கள் ஃபஸ்ட்டு ரிவ்யூ வந்தோடே டாக்டர் புனிதவதி மேடம் தான் பார்த்தாங்க. ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு பார்க்கும்போது வீசிங்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம், நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணான்னு ஸ்டார்டிங்கே நல்லா பாசிட்டிவாக பேசினாங்க. எங்களுக்கு அதுலேயே ரொம்ப பிடிச்சி போய் நாங்கள் இங்கேயே ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு 6th month அப்போது வந்துட்டு குளுக்கோஸ் டெஸ்ட் எடுத்தாங்க. அதில் வந்துட்டு யூரினில் சுகர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கும் மேம் வந்துட்டு பயப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி எல்லாமே எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபுட் மட்டும் கண்ட்ரோல் பண்ண சொன்னாங்க. 7 months அப்புறம் எனக்கு பிளட்டில் சுகர் வந்தனால டேப்லெட் கொஞ்சம் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுக்கும் டயட்டுக்கு தனியாக எனக்கு டாக்டரை வச்சு எனக்கு என்னென்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாமே இங்கேயே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி நானும் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் சுகரும் கொஞ்சம் எனக்கு நார்மலாக இருந்துச்சு. எனக்கு 9th monthலேயே பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு, ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கவும் மேம் வீட்டில் இருந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பி வந்ததுக்கப்புறம் நார்மல் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணாங்க. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பாப்பா உள்ளே மோஷன் போயிட்டாங்க, இதுக்கு மேலே ட்ரை பண்ண முடியாதுன்னு சொல்லவும் சிசேரியன் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் ஓகேன்னு சொல்லி சிசேரியன் பண்ணாங்க. சிசேரியன் பண்ணதுமே எனக்கு அவ்வளோவா பெயின் தெரியல, நல்லபடியாக தான் பண்ணாங்க. இப்போயுமே எனக்கு ஸ்டிச் மார்க்லாம் அவ்வளோவா இல்லை, நல்லா இருக்கேன். 10 days தான் ஆகுது. நான் சிசேரியன் பண்ண அடுத்த நாளே நான் எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே இருக்க டாக்டர்ஸும் சரி, நர்ஸும் சரி நல்லபடியாக என்னை பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி பாப்பாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பாப்பாவும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கா. டாக்டர் புனிதவதி மேம்க்கும் சுஜித்ரா மேம்க்கும் ரொம்ப 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 நன்றி.